அருளானாம் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். மருளாய உலகமெல்லாம் அருள் நீங்கி ஞான மன்னிடத்தே வல்லருணை வாழ்த்திடல் வேண்டும். இருளாமை இருள் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பமடைதல் வேண்டும். பொருளாம் ஓர் திருவடியில் உடையாயும் நானும் உணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டும். எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே அப்பனே. ஆறுமுகம் பெருங்கரு அற்பரும் ஜோதி அடைந்தது என்றன் மருளோங்குறாமல் தவிர்த்து நல்ல வரவழைத்து பொருளோங்கி நான் அருள் பூமியில் வாழ புரிந்தது என்றும் தருளோங்கவும் இறை என்று தான் தன்னை கேட்பது போற்றும் எனக்கு நல்ல துறை எடுத்து வந்தது. சுத்த சன்மார்க்கத்தில் தோய்த்த என்று மனை எழுந்து அழைத்துக் கொண்டது இதையையும் ஆகியது. உலகன் எல்லாம் கழுவுற்றது எனக்கு உண்மை ஒன்றை வந்து இலகையெல்லாம் படைத்தார் என்றது என்றும் கலகனெல்லாம் சன்மார்க்க சங்கம் கலந்தது பார்க்கலாம் என்றது. பவமே தவிர்ப்பது சாகாமரமும் பயப்பது நல்லவமே புரிந்தவர் இன்பம் தருவது
தாழ்ந்தனக்கே கோமேயமானது ஒளிவோங்குகின்றது ஒளிரும் சிவமே நிறைகின்றது ஒத்தாரையும் விழித்தாரையும் நேர்கொண்டவங்க வருவித்தாரை வாழ்விப்பது ஏற்றார் கமுதம் விளம்பித்தாரை காப்பது சித்தாடுகின்றது வேதினியை சொத்தாரை வெல்கின்றது எத்தாலும் முக்கது என கருளின்றது எல்லாம் வல்ல சித்தாடல் செய்கின்றது எல்லாம் கழிக்க வைத்தது தாரணி கடியாயது ஆந்தரம் ஏற்றது என்று செத்தாள் எழுப்புவது குருநெறிக்கே என்னை முட்டி கொடுத்தது குறைதான் மறுநெறிக்கே சென்னதற்கு கிடைப்பது வேவர கருநெறிக்கே தனக்கான கரியது காட்டினின்ற திருநெறி மேல்விட்டது கொல்லாரெறியது கோடாரெறியது கோபமில்லா கொல்லால் கொந்தது சுத்த சன்மார்க்கம் துணித்தது மணிப்பது பிறந்தாள் எழுப்புவது ஏதோ வளர்த்தினது காணாத காட்சிகளை வாழ்விக்கின்றது காலமெல்லாம் போனால் எழுப்புவதற்கு தெரியாதது விஞ்ஞானத்தால் போராத நெஞ்சில் குலாவிக்கின்றது சேனாட பார்ப்பது ஏகாந்தமாய் வெளியாயிருந்தது என்னை முன்னே மாவட்டத்தின்றது என் நெஞ்சம் முயங்கி மாகாந்தமானது கத்திரேன் இத்திரை வாழ்வித்து என்று தேவாந்த நீக்கிய சிவம்பரமேன் பல்விதேவி என்று தேவாந்த நீக்கிய சிவம்பரமேன் இன்றைய அகவல் பாராயணத்துக்கு தலைமையேற்ற ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் வானால் அனைவர் வறுமை உறார் நன்மனை மக்கள் பொன் போதம் மாணிக்கமாலையில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து செல்வங்களையும் அனைத்து சிறப்புகளையும் இத்தகைய நாள் வழிபாட்டில் கலந்து கொண்ட பெருமக்கள் அவர்கள் குடும்பத்தார் பெற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை இன்றைய நாளில் வள்ளல் பெருமானுடைய திருமொழிகளில் சமர்ப்பணம் செய்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதியுரு பாலி கொடியே ஜோதிவளர் பாக கொடியே எனைகின்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாட்டுயர்ந்த பொன்னம் கொடியே போதகானந்த வரண கொடியே எல்லாம் தெய்வலாரிடம் நேர்மணி கொடியே கருண கொடியே எங்கன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே சிவஞான சிவகாம கொடியே அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவலர் பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே இணைகின்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேற்கு அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மரணம் எனும் சாலக்கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக் கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொடிய மனமடக்கிய நல்ல மனத்தை கழுவித்து பாடா பிழையை பொறுத்தெனக்கு பதமித்தாண்ட பதிக்கொடியே தோடா கருமா சித்தி எல்லாம் தவித்தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும கொடியே அடியேற்கு அருளகவே மணங்கொள் கொடிப்பூ முதல் 4 வகை பூ வடிவுள் வயங்குகின்ற வனங்கொள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்தவான் கொடியே கணங்கொள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேற்கு அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாதே மீட்டு நனங்கோள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வனங்கொள் நாண சித்தியெல்லாம் மயங்கு விலங்கு மணிமன்றில் குளங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற் கருளகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாட்டை புனைந்து பரிசரித்த பரமஞான பதிக்கொடியே தேட்டை தனி வேரருள் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடலே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரை வாழ்க வாழ்க
சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கமங்களுக்கு அருளாதாதா சர்வலோகத்திலே சர்வலோகத்திலும் சபத்திரு கன்னியப்படிகளா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் ஜோதி அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் 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 ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி. இன்றைக்கு நமது அன்பிற்குரிய இந்த சங்கத்தினுடைய ஆலோசகர் ஐயா நாடிமுத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தின் மீது மாறாத அன்பு கொண்டவர்கள். அடிகளார் இருந்த காலத்திலே அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். அவங்க வந்தாங்கன்னா ஐயாவும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு அது ஒரு அழகா இருக்கும். இப்பதான் வந்தியா அப்படின்னு ஏதாவது ஒரு சிரமத்தை பத்தி பேசுறதுக்கு ஐயா ஆரம்பிக்க போகும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஐயா சொல்லுவார். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஐயா அங்க இருந்து சொல்லுவார். நான் மிகப்பெரிய பதவியில இருக்கிறேன், சீஃப் இன்ஜினியரா இருக்கிறேன். ஆனாலும் கூட என்னன்னு கேட்டா நான் போறதுக்கு எனக்கு ஒரு கார் இல்லையா, எப்படி என்னை மதிப்பாங்க? ஊர் உலகத்துல போனேன்னா பேருக்கு பெரிய பேரு சீஃப் இன்ஜினியர்னு பேர் வச்சிருக்கிறேன், ஆனா நான் போறதுக்கு எனக்கு ஒரு கார் கூட இல்லையே. நான் என்ன இந்த சமுதாயம் அது பார்க்கும் போது ஸ்டேட்டஸையும் பார்க்குதுங்க ஐயா. நான் வெறுமனே நல்லவனா மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயா சொல்றாரு, கார் தானே வேணும் உனக்கு, போ கார் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கார் வரும்போ உன்னை தேடி வரும்போ கார், நீ தேடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு பின்னாடி அரசாங்கமே அவரை கூப்பிட்டு அவருக்கு மிகப்பெரிய பணியை கொடுத்து, எப்போ அவர் ஓய்வு பெற்றதற்கு பின்னாடி மிகப்பெரிய பணியை கொடுத்து சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கேட்ட காரையும் கொடுத்து அவரை சிறப்போடு செய்வதற்குரிய பெருமை நம் அன்பிற்குரிய ஐயா கன்னியப்படிகளாருக்கு உண்டு. இந்த நிறுவனத்திலே தொடங்கக்கூடிய இந்த நலத்திட்டங்கள்ல ஏதாவது சொல்லணும் செய்யணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் பேசிப்பாங்க. இப்படி செய்யலாமா? ஒன்று, மருத்துவமனைகள் குறைவாக இருக்க வேண்டும், காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா தகராறு பிரச்சனை எதுவுமே இல்லை. வேண்டாமே, எப்போ வேண்டாமே இல்லையா? அந்த வாழ்வியல் கட்டமைப்பு அப்படி வந்தா தான் அது சிறப்பு. அதை தான் வள்ளல் பெருமான் வற்புறுத்துறாரு. நீங்க சைவமா இருங்க, ஒழுக்கமா இருங்க,
இதுதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறைய வசதிகளையும் மட்டும் வச்சுக்கிட்டே புதுசு புதுசா நோய் வர்றதுக்கு புதுசு புதுசா மருந்து சாப்பிடுறது புதுசு புதுசா மருத்துவமனைக்கு போறதுல எந்த சிறப்பும் இல்லை. அருளாளர்கள் விரும்பியது எல்லாம் உங்களுக்கு நல்ல தேகம் எப்படி தேகமாகணும், தேகம் என்ன தேகமாகணும், சுத்த தேகமாகணும் இல்லையா? சுத்த தேகமாகணும், பிரணவ தேகம் ஆகணும், ஞான தேகம் ஆகணும். அதுக்காகத்தானே நம்ம பாடுபட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆகணும் என்பதற்காக வந்த மிகப்பெரிய அருளாளர் நம்ம வல்லபெருமானவர்கள். அவரை கொண்டாட்டும் வண்ணமாக, அவர் வருவிக்க விட்டிருந்த நாளை கொண்டாடும் வண்ணமாக இங்கே பார்வைத்துடன் குறைந்துள்ள அவர்களுக்கு 3 கோல் உதவி பொருட்கள் கொடுப்பதற்குரிய நிலையிலே நாம் இப்போது இருக்கிறோம். அதை தொடங்க வைப்பதற்காக அன்பிற்குரிய ஐயா மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போது நான் அவரை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் அதுவும் குறைபட்டதாகும். அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். அவங்களும் எப்பவுமே அவங்களும் ஐயா செந்தில் அவங்களும் தனியாவே ஒரு அறக்கட்டளை வேற வச்சு நடத்தி தனியா வேற பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்திலே எப்போவாவது நீங்க ஒரு நல்ல நலத்திட்டங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பங்களிப்பு கட்டாயம் உண்டு என்று சொல்லி முன்னிறுத்தி வரக்கூடியவர் அன்பிற்குரிய ஐயா செந்தில் அனிதா தம்பதியர். அதுல நம்ம அருணாச்சலம் பேரே அருணாச்சலம், நான் சொல்லணுமா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த நிறுவனம் ஏதோ நடந்துட்டு இருக்கே தவிர ஐயா உங்களாலதான் நடக்குது, உங்களாலதான் நடக்குது, உங்களாலதான் நடத்த முடியும். அந்த விண்ணப்பத்தை உங்களுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்து இதை நாளும் தொடர்ந்து நடத்துங்கள். அந்த பெருமை எல்லாமே நம்ம கண்ணியப்படி எல்லாருக்கும் தான் சேரும். ஏன்னு கேட்டா அவரை பத்தி ஒரு வார்த்தை பேச முடியாது. ஆமா, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிலே இன்றைக்கு சிறப்பு செய்வதற்காக ஐயா நாடிமுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக உரிய பெருமையை ஐயா இளைய ஞானி அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்ததாக அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக சிவலட்சுமி சிவராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். அன்பிற்குரிய ஐயா செந்தில் அவர்களுக்கும் சிறப்பு செய்வதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். சில விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சா போகும், அது பாட்டுக்கு நடக்கும். அந்த மாதிரி ஐயா கன்னியப்பன் சுவாமி அவர்கள் ஆரம்பித்த அந்த இலக்கை நோக்கி அவர் இல்லாமலே நடக்கிற அந்த விஷயங்கள் நல்லது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா இறந்தப்ப, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தப்ப மடோனாஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து 2007 இங்கே எல்லாரும் கூட சொன்னாங்க கார் கிடைக்கலன்ட்டு. 15 வருஷமாக கார் வாங்காமல் முதல்ல போட்டதே ஒரு முதியோர் இல்லம் தான். அப்பா பேரில் அம்மா கூட இருந்து இப்போ அதில் கோவிடுக்கு அப்புறம் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய கல்வி பணிகள், அப்புறம் மருத்துவ உதவிக்கு வேறு எங்கேயாவது கேன்சர் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி கேட்குறப்ப இப்போ நம்ம இப்போ நிறைய ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஒரு வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் படிப்புக்கும். அதை செய்கிறதுக்கும் இப்போ 30,000 ரூபா கூட மடோனா ட்ரஸ்ட் நடத்துகிற ஆரம்பித்த நான் இல்லை, என் கூட எனக்கு உடன்பிறவா தம்பி மாதிரி வந்து நிற்கிற செந்தில், அவங்க ஒய்ஃப் அனிதா, இவங்கெல்லாம் தான். அவங்க எப்படி என்ன தேர்ந்தெடுத்து என் கூட வந்து இதை செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு அப்புறம் அது நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உறுதியான எண்ணம் உண்டு. அதனால் நல்ல விஷயங்கள் எது செய்தாலும் நம்மை தொடர்ந்து அதை செய்வதற்கு ஆண்டவனா சில நல்ல உள்ளங்களை கொண்டு வந்து கொடுப்பான். அந்த உள்ளங்கீயும் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் என்னையும் பூவோட சேர்ந்து நாரை கொண்டு வந்து இங்கேயும் இணைச்சி செந்தில் இந்த வள்ளலார் இயக்கத்துக்கும் எங்களால் முடிஞ்சதை செய்ய வச்சு இன்னைக்கு உங்கள் முன்னால் என்ன நிற்க வச்சு பெருமைப்படுத்துகிற இந்த உள்ளம் தான் பெரிய உள்ளம் நான் நினைக்கிறேன். எல்லா சிறப்புக்கும் நன்றி. அன்பார்ந்த நண்பர்களே, மாணிக்கம் கூறினார். நான் ஒரு முறை
கார் இல்லாமல் எங்கேயும் போக முடியவில்லை. 25 வருஷமா ஃப்ரீயாக இருந்தது. பல பெரிய பதவிகள்லாம் வைத்து கடைசியில் கார் இல்லாமல் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கவே கூடாத ஒரே வார்த்தை கார் அதேமாதிரி பதவியில். அப்புறம் ஒரு முஸ்லீம் கம்பெனியில் எனக்கு மாதம் 2 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க கன்சல்டன்சி வாங்கினாங்க. எனக்கு இந்த முஸ்லீமோட அப்போ தீவிரவாதிகளோட நடமாட்டம் அதிகமாக. நான் வந்து ஐயாவை கேட்டேன், இது ஒத்துக்கலாமா? நாளைக்கு நான் ஒன்றும் மாட்டிக்க போகிறேன். சரி அப்படிலாம் கிடையாது. அவன் ஐயரா பறக்க வேண்டிய முஸ்லீமாக பிறந்துட்டான், ரொம்ப நல்ல வாழ்ந்தான் அப்படின்னு. அதே மாதிரி 3 வருஷம் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து உண்மையிலே பிராமியோட ரொம்ப சாப்பிட்டவங்க. அது மாதிரி பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு அவர்கள் ஐயா உதவி செய்தாங்க. அவர் செஞ்ச உதவிகள்லாம் நான் திருப்பி என்ன பண்ணுறதுங்கிறத உண்மையாக செய்யணும். அதான் நான் தேவைக்கு அதிகமாக போடுறாங்க. ஐயா பேர் சொன்னாலே பணம் தானாக வந்துடுது. நான் வந்து ஸ்டேட்ஸ் போயிருந்த 14 பேருக்கு சொன்னேன் ஐயா பேரில் யாரை பற்றி குறைவாக சொல்லுறேன். அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். எனக்கு ஒரு பேச கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி 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 அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி
அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி